சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் வென்ற தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு 118 இடங்களுக்கு மேல தேவைப்பட்டுச்சு. இப்போ தாவேகா விசிகா கிட்ட, கம்யூனிஸ்ட் கிட்ட, இந்திய யூனியன் முஸ்லீம் கிட்ட ஆதரவை கேட்டாங்க. இழுபறியான சூழல் போனது. அந்த சூழ்நிலையில அதிமுக ரெண்டாக பிளவுட்டு 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபையில ஃப்ளோர் டெஸ்ட்ல தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாக சொன்னாங்க. அந்த அடிப்படையில் 107 பெரம்பலூர் தொகுதியை திருச்சி கிழக்கு ராஜினாமா செய்து 107, சபாநாயகர் கழிச்சா 106. அதுக்கு பிறகு கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விசிக ஆதரவோடு சேர்த்து அதிமுகவை சார்ந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. 144 சட்டமன்ற உறுப்பினர்களோடு சட்டசபையில் பெரும்பான்மை நிரூபித்து ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்தது தாவேகா. அப்போ எதிர்கட்சியிலிருந்து தாவேகா குதிரை பேரம் நிகழ்த்தி இருக்கிறது. குதிரை பேரம் நிகழ்த்தித்தான் இந்த அரசு சட்டமன்ற உறுப்பினர்களை எடுத்திருக்கிறது குற்றச்சாட்டு இருந்தது. அப்போ தாவேகோட தலைவர் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொன்னார்னா, இது குதிரை பேர அரசு இல்ல, குதிரை வேகத்தில் செயல்படும் அரசுன்னு சொன்னார். அப்போ உடனே இன்ஸ்டாகிராம்ல வழக்கம் போல குதிரை வேக அரசு, குதிரை வேக அரசு, குதிரை பேரரசு இல்ல, அடிச்சாரு பாரு பஞ்சி அப்படின்னு புலங்காயுதம் அடைஞ்சாங்க. தூய சக்தி என்று சொல்லக்கூடிய தாவேகா ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற குதிரை பேரம் நிகழ்த்தப்பட்டது என்பது சட்டசபையில் பேசப்பட்டுச்சு.